கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா நீங்கள் அந்த கூட்டாட்சி இது கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் அது இல்லாமல் மறுபடியும் இப்போ குறைவான இடங்களே ஒத்துக்கிட்டு கூட்டணியில் இல்லை நீங்கள் ஒரு கூட்டணின்னு வர்றப்ப எங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுய ஆட்சியா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா நீங்கள் அந்த கூட்டாட்சி இது கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் அது இல்லாமல் மறுபடியும் இப்போ குறைவான இடங்களே ஒத்துக்கிட்டு கூட்டணியில் இல்லை நீங்கள் ஒரு கூட்டணின்னு வர்றப்ப எங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இருக்குது. எல்லா கட்சிக்கும் வந்து அந்த மாதிரியான கோரிக்கைகள், எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கிறது வந்து கரெக்டு தான். ஏன்னா ஒரு அதிகாரம் பகிர்வுங்கிறது நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, வேறு சில கட்சிகளும் அதை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டணின்னு வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியின் போன்ற ஒரு மோசமான அரசாங்கத்தை நடத்துபவர்களிடமிருந்து ஒரு தமிழ்நாட்டை காக்க வேண்டிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லா கட்சிகளுமே தியாகம் செய்யணும். அதில் காங்கிரஸ் கட்சியும் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒரு பொறுப்பான கட்சியாக நம்ம சில நேரங்களில் செயல்பட வேண்டியிருக்கு. கேட்கறதுக்கான எங்களுக்கு உரிமை இருக்குது. அதை நாங்கள் கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. அவங்களும் கடந்த தேர்தலை விட குறைவான சீட்டில் தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து இப்போ கூட்டணிங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்துட்டதுனால இனி அடுத்து நம்ம தேர்தலை எப்படி சந்திக்கிறது, வெற்றி பெறுறது பற்றி தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு இந்தியா ஒரு பேராபத்தை எதிர்நோக்கி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரியிலிருந்து ஒரு வெளியீடு வந்திருக்கு. இந்தியாவை அடுத்த 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தினுடைய, யுஎஸ் அரசாங்கத்தினுடைய ஒரு துறை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? யார் யுஎஸ், இந்தியா எங்கே ஆயில் வாங்கணும், எவ்வளவு ஆயில் வாங்கணும், எத்தனை நாளைக்கு ஆயில் வாங்கணும், யுஎஸ் என்ன மாதிரி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.